தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் மொசாடு தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதை நிறுவுறதுக்கு ஏராளமான செய்திகள் மொசாடுடைய வரலாறுலேயே இருக்குது. அதில் ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் தி ஆப்ரேஷன் ஃபினாலே. இந்த தி ஆப்ரேஷன் ஃபினாலேங்கிற பேரில் அவங்க நிகழ்த்தினது ஒரு கடத்தல். கடத்தலில் என்ன பெரிய பிரமாதம் இருக்கும், சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவங்க யாரை கடத்தினாங்க, எப்படி கடத்தினாங்க, எந்த இடத்துல வச்சு கடத்தினாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேலுங்கிற நாட்டினுடைய உளவமைப்பாக இருக்கிற மொசாடுக்கு எப்படி இவ்வளவு பெரிய அதிகாரங்களும் ஆற்றலும் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சா அதை எப்படி நரித்தனமாக செயல் திட்டம் தீட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கான ஆற்றல் எப்படி அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த ஆப்ரேஷன் ஃபினாலேவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் இலுமினாட்டிஸ். மொசாடு ஒரு நபரை கடத்துகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் சாதாரணமான நபராக இருக்க முடியாது, ஒரு பெரிய நபராகத்தான் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த முறை மொசாடு கடத்தினது ரிகார்டோ கிளமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சாதாரணமான 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனிதர். அவர் அர்ஜென்டினாவில் பியூனஸ் ஐரிஸ் அப்படிங்கிற ஊரில் ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார். தன்னுடைய மனைவியோட, தன்னுடைய மகனோட ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவரையே மொசாடு கடத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதாவது ஹிட்லர் ஜெர்மனி ஆண்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஜெர்மனியில் வாழக்கூடிய எல்லா யூதர்களையும் விரட்டி அடித்தாதான் ஜெர்மனியை முன்னேற்ற முடியும் அப்படின்னு ஹிட்லர் ஒரு முடிவெடுத்தார். அப்போ யூதர்களை என்ன செய்யலாம், நாட்டை விட்டு வெளியேற்றலாமா அப்படின்னு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே யூதர்களை கொலை செய்து விடலாம், ஜெர்மனியிலேயே வச்சு கான்சன்ட்ரேஷன் கேம்புகளை உண்டாக்கி வதை முகாம்களை உண்டாக்கி யூதர்களை எல்லாம் கொன்னுறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஹிட்லர் வராரு. 1941 இது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் துவங்கப்பட்டு 41-42 காலகட்டங்களில் கொலை செய்வதற்கான வதை முகாம்களை கட்டி யூதர்களை அந்த வதை முகாம்களுக்கு கொண்டு கொத்து கொத்தாக கொலை செய்கிறார். இது மாதிரி 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வரலாறும் உண்டு, ஒரு செய்தியும் உண்டு. இப்போது இங்கே 1930 காலகட்டங்களில் ஹிட்லருடைய படையில் ஒரு நபர் சேர்றார். அவருடைய பெயர் அடால்ஃப் எய்க்மேன். ஹிட்லரால் ஈர்க்கப்படுறாரு. ஹிட்லருக்கு இந்த அடால்ஃப் எய்க்மேன் மேலே ஒரு பெரிய மதிப்பு உண்டு. ஏன்னா ஹிட்லர் எப்படி யூதர்களை வெறுப்பாரோ அதே போல் அடால்ஃப் எய்க்மேனும் யூதர்களை வெறுக்கக்கூடிய நபராக இருந்தார். அதே மாதிரி அடால்ஃப் எய்க்மேன் இயல்பிலேயே நல்ல நிர்வாகியாகவும் இருந்தார். அதனால் ஹிட்லருடைய அரசில் அடுத்தடுத்த பொறுப்புகளை வகித்து ஒரு முக்கிய இடத்துக்கு யூதர்களை கொலை செய்யலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு அது சம்பந்தமாக நடைபெற்ற மாநாடுகளில் கூட இந்த அடால்ஃப் எய்க்மேன் கலந்துக்கிறாரு. அந்த மாநாடில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத குறிப்பெடுக்கக்கூடிய நபராகத்தான் கலந்துக்கிறாரே தவிர முக்கிய முடிவுகளை சொல்லக்கூடிய நபராக அடால்ஃப் எய்க்மேன் இல்லை. யூதர்களை கொல்லணும் அப்படிங்கிற முடிவை எடுத்தது அடால்ஃப் ஹிட்லர் தான். இப்படி யூதர்களுக்கு எதிராக ஒரு பெரிய சித்திரவதை முகாம்களை எல்லாம் கட்டி யூதர்களை ஹிட்லர் கொன்று குவிச்சார். இந்த சூழல் நடந்து கொண்டே இருக்கும்போது 1945 சோவியத்துடைய படைகள் ஜெர்மனிக்குள்ளே நுழையிறாங்க. ஹிட்லர் இனிமேல் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழலில் தன்னுடைய பங்கரில் தன்னுடைய காதலியோட தற்கொலை செய்து இறந்து போகிறார். ஹிட்லரோடு சேர்ந்து சில நபர்களும் இறந்து போனாங்க. இன்னும் சில நபர்கள், ஹிட்லருடைய அரசில் முக்கியமான பொறுப்பில் இருந்த சில நபர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பிச்சு ஓடுனாங்க. அப்படி தப்பித்து ஓடிய நபர்களில் அடால்ஃப் எய்க்மேன் ஒருவர். அடால்ஃப் எய்க்மேன் தப்பிச்சு போகும்போதே தான் சார்ந்த எல்லா ஆவணங்களையும் அழிச்சிட்டு தப்பிச்சு போகிறாரு. தான் ஹிட்லருடைய படையில் வேலை பார்த்ததாகவோ தன்னுடைய புகைப்படங்கள் எதுவுமே எதிரிகளுக்கு கிடைக்காத வகையில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வேறு நாடுகளுக்கு தப்பிச்சு போகிறாரு. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தலைமறைவாக வாழ துவங்குகிறார். இப்படி ஒரு சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பிரிட்டிஷார் அவங்களுடைய கையில் ஜெர்மனி போன நேரத்தில் பிரிட்டிஷ் படைகள்லையும் சில யூதர்கள் இருந்தாங்க. யூதர்கள் பொதுவாக எல்லா நாடுகள்லையும் பரவி வாழ்ந்தாங்க. ஜெர்மனியில் எப்படி இருந்தாங்களோ அதுபோல் பிரிட்டன்லையும் இருந்தாங்க, இங்கிலாண்டில் இருந்தாங்க. அந்த பிரிட்டன் ஆர்மியிலையும் கூட யூதர்கள் இருந்தாங்க. இப்போது ஹிட்லர் இறந்துட்டார், 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் ஹிட்லர் பல யூதர்களை கொலை செய்திருக்கிறார். அப்போது கொலை பண்ணவங்களையெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் படையில் இருக்கிற யூதர்கள் ஒரு தனி அமைப்பாக ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த அமைப்புக்கு நாக்மின் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. நாக்மின்னா பழிவாங்கும் தேவதைகள் அப்படின்னு அர்த்தம். இவங்களுடைய முக்கியமான வேலை என்னென்னா
ஹிட்லருடைய படைகளில் யாரெல்லாம் யூதர்களை கொல்வதற்கு முக்கியஸ்தர்களாக இருந்தார்களோ எல்லாரையுமே தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும். ஹிட்லர் செத்துட்டார். சில முக்கியமான நபர்களும் கோயபல்ஸ் போன்ற நபர்களும் ஹிட்லரோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் சிலர் தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போனவங்களையெல்லாம் தேடி கொலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட நாக்மின் களமிறங்குது. இப்படி பல நபர்களை ஒவ்வொரு நபராக கண்டுபிடிச்சி கொலை பண்ணுறாங்க. சிலர் வேறு நாடுகளில் தஞ்சம் புகுந்து அங்கே தன்னுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நாட்டு அரசுக்கிட்ட அவங்கள காட்டி கொடுத்து அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றினாங்க. இப்படி வேட்டையாடுகிற ஒரு வரலாறு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. ஒரு காலத்தில் 1948 இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சு ஒரு 3 ஆண்டுகளில் இஸ்ரேல் அப்படிங்கிற தனி நாடு ஃபார்ம் ஆகுது. இஸ்ரேலுங்கிற தனி நாடு ஃபார்ம் ஆன உடனே எல்லா யூதர்களும் இஸ்ரேலுக்கு குடியேறுறாங்க. இந்த சூழல் வந்த பிறகு இஸ்ரேலுடைய நிலைமையே மாறுது. அதுவரைக்கும் நாஜிக்கள் தான் எதிரிகள், நாஜிக்கள் தான் யூதர்களுடைய முக்கியமான எதிரிகள், வேட்டையாடப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற நிலைமை மாறி இஸ்ரேலுங்கிற நாடு உண்டாக்கப்பட்ட பிறகு நம்ம முதல் வீடியோவில் பார்த்தா மாதிரி ஒட்டுமொத்த அரபு தேசத்தையும் எதிர்க்க வேண்டிய சூழல் உண்டாகுது. அப்போ இப்போ இஸ்ரேலுடைய எதிரி நாஜி படைகள் மட்டும் கிடையாது, அரபு நாடுகளும் சேர்த்து அவங்களுடைய எதிரிகள் மாறுறாங்க. காலம் மாறுது. தப்பிச்சு போன நாஜி தலைவர்கள்லாம் வேறு வேறு ஊர்களில் தஞ்சம் புகுந்து இருக்காங்க. ஒரு நேரத்தில் நம்ம கைவிட்டுறலாம், ஏன்னா ஹிட்லர் இறந்துட்டார். ஹிட்லர் இறந்து அவருடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவங்களும் தப்பிச்சு போயிட்டாங்க. பெரும்பாலானவர்களை நாம் தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கலாம், அவங்களும் கூட நிறைய இறந்துருப்பாங்க. அதனால் இனிமேல் இந்த தேடுதல் பணிகள்லாம் விட்டுட்டு அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு நாக்மின் படைகள் கொஞ்சம் அமைதி காக்கிற சூழலுக்கு வருது. இப்படி சில ஆண்டுகள் நகர்ந்து கொண்டே போகும்போது ஒரு கடிதம் வருது இஸ்ரேலுக்கு. அடால்ஃப் எய்க்மேன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. ஏன்னா இந்த அடால்ஃப் எய்க்மேன் தான் நாக்மின்கள் தேடுகிற குற்றவாளிகளிலேயே மிக முக்கியமான குற்றவாளி. அவங்க யாரையெல்லாம் கொலை பண்ணாங்களோ அவங்க செய்த தவறுகளையும் அடால்ஃப் எய்க்மேன் செய்த தவறுகளையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அடால்ஃப் எய்க்மேன் தான் அதிகமான தவறுகளை செஞ்சுருப்பார் யூதர்களுக்கு. ஸோ அடால்ஃப் எய்க்மேனை தேடணுங்கிற குறிக்கோளோடு அலைஞ்சாங்க, கண்டுபிடிக்க முடியல. யாரையும் தேட வேணாம் அப்படின்னு ஓயிற நேரத்தில் அடால்ஃப் எய்க்மேன் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கடிதம் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு வருது. இந்த செய்தியை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு செய்திக்குள்ளே நம்ம போகலாம். அர்ஜென்டினாவில் பியூனஸ் ஏரிஸ் அப்படிங்கிற ஊரில், அதாவது ரிகார்டோ கிளமெண்ட் வாழ்ந்த அந்த ஊரில் சில்வியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பையன், அவனுக்கு நிக்கோலஸ்னு இன்னொரு பேரும் உண்டு, அவன் சில்வியாங்கிற பொண்ணை விரட்டி விரட்டி காதலிக்கிறான். அந்த பொண்ணை எப்படியாச்சும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுறான். ஆனால் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போதிய விஷயங்கள் இவங்கிட்ட இல்லை. ஏன்னா இவன் ஒரு அழகான ஆளாகவும் இல்லை, ஒரு பெரிய ரிச்சான ஃபேமிலியாகவும் இல்லை. ஸோ ஏதாச்சும் சொல்லி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது தன்னுடைய தந்தை ஹிட்லருடைய படையில் வேலை பார்த்ததாகவும் அவர் யூதர்களை எல்லாம் கொன்னதாகவும் முழு யூதர்களையும் கொலை பண்ண முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு நானும் என்னோட தந்தை வருத்தப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகளை தான் காதலிக்கிற சில்வியாங்கிற பொண்ணுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்டாவது அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு. இந்த கதைகளையெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்த சில்வியா ஒரு நேரத்தில் தன்னுடைய தந்தை லூதர் ஹெர்மன் அப்படிங்கிற நபர் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் என்னை ஒரு பையன் லவ் பண்ணுறான், அவன் தொடர்ந்து இது மாதிரி அவங்க அப்பா ஹிட்லருடைய படையில் இருந்ததாகவும் யூதர்களை கொன்னதாகவும் இப்படியெல்லாம் சொல்கிறான், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னோடனே சாதாரண தந்தையாக ஹெர்மன் தன்னுடைய மகள் சில்வியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அவங்க கூட பழகிறத விட்டுருமா, அவங்க கூட ரொம்ப பேசாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய செய்தி என்னென்னா, இந்த ஹெர்மன் அதாவது சில்வியாவுடைய தந்தை அவர் ஒரு யூதர். இன்னும் சொல்லப்போனால் நாஜி படைகளில் ஹிட்லருடைய படைகளால் மிகப்பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் பிறகு தப்பிச்ச ஒரு நபர் தான் இந்த ஹெர்மன். அப்போ இந்த ஹெர்மனுடைய மகள் சொல்கிறாங்க, என்ன ஒருத்தன் பார்க்குறான், அவனுடைய அப்பா ஹிட்லருடைய படைகள் இருந்ததாக சொல்கிறான், இப்படிலாம் சொன்ன உடனே இருந்தாலும் ஹெர்மன் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு விட்டுறாரு. ஒரு நேரத்தில் இந்த இருவருக்குமான காதல் அதிகரிக்குது. நிக்கோலஸ் தொடர்ந்து அடிக்கடி அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் வரக்கூடிய நபராக மாறுறான். ஒரு முறை இந்த நிக்கோலஸ், கிளாஸ்னுங்கிற நிக்கோலஸ், அவன் காதலிக்கிற சில்வியாங்கிற பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறான். போகும்போது அங்கே சில்வியாவுடைய தந்தை ஹெர்மன் இருக்கார்.
அவர் கேட்குறாரு, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நிக்கோலஸ் அப்படிங்கிறான். உன்னுடைய முழு பேர் என்ன அப்படின்னு உடனே இந்த நிக்கோலஸ் சொல்கிறான், என்னுடைய முழு பெயர் நிக்கோலஸ் ஐக்மேன். இதை கேட்ட உடனே ஹெர்மனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா ஐக்மேன் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துடைய பெயர். ஐக்மேனுங்கிற பேரை அவர் நாசி படைகளால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த நேரத்தில் கேள்விப்பட்டிருப்பார், அடால்ஃப் ஐக்மேன் அப்படிங்கிற ஒரு பேர். ஸோ அதே பேர் ஐக்மேனுங்கிற அதே குடும்ப பேரை இன்றைக்கும் ஒரு ஆள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பையன், அதாவது இந்த கிளாஸ் நம்முடைய மகள் சில்வியா கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்குமோ? உண்மையே இந்த கிளாஸுடைய தந்தை, நிக்கோலஸுடைய தந்தை ஹிட்லருடைய படையில் வேலை பார்த்த அடால்ஃப் ஐக்மனாகவே இருப்பானோ இப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஹெர்மனுக்கு அதிகமாகுது. சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் ஃப்ரிட்ஸ் பாகர் அப்படிங்கிற நபருக்கு சேருது. இந்த ஃப்ரிட்ஸ் பாகர் தான் நாசி படைகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட யூதர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஜெர்மனியில் போராடி கொண்டிருக்கிற ஒரு வழக்கறிஞர். இவருக்கு ஹெர்மன் எழுதின கடிதம் போகுது. வழக்கறிஞர் ஃப்ரிட்ஸ் பாகருக்கு தலையும் புரியலை காலும் புரியலை. அதாவது அடால்ஃப் எய்க்மேனுங்கிறது ஒரு பெரிய திமிங்கலம், அப்பேற்பட்ட ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவன், மக்களையெல்லாம் கொன்னவன், அவன் இப்படி ரொம்ப சாதாரணமான ஒரு நபராக மாறி அர்ஜென்டினாவில் பியூனஸ் ஏரிஸில் இருக்க முடியும் அப்படின்னு இவருக்கு ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தோடையே ஹெர்மனுக்கு பதில் கடிதம் எழுதுகிறாரு. நீங்கள் சொன்ன தகவல் போதுமானதாக இல்லை, இன்னும் நீங்கள் தெளிவான ஆதாரங்களை எனக்கு கொடுங்க, நான் நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுறேன் அப்படிங்கிறாரு. ஹெர்மனும் அந்த ரிக்கார்டோ கிளமெண்ட் தான் அடால்ஃப் எய்க்மேன் அப்படி நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்களை தேடுகிற பணியில் இறங்குறாரு. ஆனால் ஹெர்மனுக்கு முக்கியமான ஒரு சவால் இருந்துச்சு. அதுதான் ஹெர்மன் கண் பார்வையற்றவர். அவருக்கு கண் பார்வை போனதுக்கு காரணமே நாஜி படைகள் தான். நாஜி படைகள் நடத்திய சித்திரவதை முகாம்களில்தான் அவருடைய கண்கள் நோண்டப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கண் பார்வையை இழந்து இந்த நேரத்தை அடையும் போது முழுமையாக கண் பார்வையற்றவராக இருந்தார். இருந்தாலும் நம்மளை அவ்வளோ சித்திரவாதம் செஞ்ச அடால்ஃப் எய்க்மனை பிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக கண் பார்வையற்றவராக இருந்தும் போராடுகிறார். என்ன செய்கிறார்னா, தன்னுடைய மகள் சில்வியாவை நிக்கோலஸ் அந்த பையனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறாரு. நிக்கோலஸுடைய தந்தை தான் ரிக்கார்டோ கிளமெண்ட். ரிக்கார்டோ கிளமெண்ட் தான் அடால்ஃப் எய்க்மேனாக இருப்பானோ அப்படின்னு இவர் சந்தேகப்படுகிறார். ஸோ அந்த ரிக்கார்டோ கிளமெண்ட்டுடைய வீட்டுக்கு அனுப்பி அவரை பார்க்க சொல்லி அவர் எப்படி இருப்பாருங்கிற செய்திகளை எல்லாம் திரட்டிட்டு வராங்க. அந்த செய்திகளை எல்லாம் மீண்டும் அவர் அதே வழக்கறிஞருக்கு அனுப்புகிறார், ஜெர்மனியில் இருக்கிற வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் ஆதாரங்களை பார்த்த உடனே அவருடைய முகம் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஆதாரங்களை எழுத்துப்பூர்வமாக பார்த்த உடனே அடால்ஃப் எய்க்மனாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஜெர்மனியில் இருந்துக்கிட்டு இவரால் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா ஜெர்மனியில் அன்றைய காலத்தில் நாசி படைகளில் இருந்தவர்கள் தான் பெரும்பாலான அரசு பொறுப்புகளில் இருந்தாங்க. அப்போ நாசி படையில் இருந்த ஒருவனுக்கு எதிராகவே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு கடிதத்தை இஸ்ரேலுக்கு எழுதுகிறாரு. இஸ்ரேல் அடால்ஃப் எய்க்மேன் தான் அந்த ரிக்கார்டோ கிளமெண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பை மொசாடு கிட்ட கொடுக்குது. இங்கே தான் மொசாடுடைய ரோல் இந்த அடால்ஃப் எய்க்மனுடைய வேட்டையில் ஆரம்பமாகுது. மொசாடு இந்த ஆரம்பத்தில் இந்த செய்தி கிடைச்ச உடனே மொசாடுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இல்லை. ஏன்னா இது மாதிரி ஏராளமான செய்திகள் மொசாடுக்கு வந்திருக்கு. அடால்ஃப் எய்க்மன் இங்கே இருக்கார், அடால்ஃப் எய்க்மன் இந்த நாட்டில் இருக்கார் அப்படின்னு பல செய்திகளை கடந்துட்டாங்க. அது மாதிரி இதுவும் நிச்சயமாக ஒரு ஃபேக் நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு மொசாடு ஒரு பெரிய விஷயமாகவே ஏற்கலை. இருந்தாலும் இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு அழுத்தம் கொடுக்குது. ஜெர்மனியில் இருக்கிற ஒரு நபர் நமக்கு ஒரு செய்தியை சொல்லும்போது இஸ்ரேலில் இருக்கிற நம்ம இதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் சரி இருக்காது. அதனால் ஒரு மொசாடு உளவாளியை அர்ஜென்டினாவுக்கு அனுப்பி இந்த செய்தியை விசாரிக்க சொல்கிறாங்க. அந்த மொசாடு உளவாளி வராரு, அர்ஜென்டினாவில் பியூனஸ் ஏரிஸில் விசாரிக்கிறாரு. மீண்டும் மொசாடுடைய தலைமையகத்துக்கு போய் தகவல் கொடுக்குறாரு. நிச்சயமாக அடால்ஃப் எய்க்மேன் அர்ஜென்டினாவில் இல்லை அப்படிங்கிற தகவலை கொடுத்துட்றாரு. இது இவ்வளவு ஆதாரங்களையும் திரட்டி கொடுத்த ஹெர்மனுக்கு பெரிய ஒரு மனவேதனை ஏற்படுத்துது. கண்ணு பார்க்க முடியாமல் இருக்கிற நம்ம இவ்வளோ ஆதாரங்களை திரட்டி கொண்டு போய் ஜெர்மனியில் இருக்கிற வழக்கறிஞருக்கு கொடுத்து அவர் மொசாடுக்கு கொடுத்து மொசாடு உளவாளிகள் பார்த்துட்டு அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்களே, அப்போ நம்ம இவ்வளோ நாள் தேடினமே, நம்முடைய உழைப்பு உதாசனப்படுத்துகிற மாதிரி இருக்கே இப்படின்னு இவர் மன வருத்தத்தில் மீண்டும் அந்த வழக்கறிஞருக்கு பாகருக்கு பல கடிதங்களை எழுதுகிறார். பாகர் இன்னும் பல அழுத்தங்களை இஸ்ரேல் அரசுக்கு கொடுக்குறாரு.
இஸ்ரேல் மீண்டும் ஒரு உளவாளி அனுப்புகிறாங்க. அந்த உளவாளி வந்து அர்ஜென்டினாவில் இருக்கிற ஹெர்மனை சந்திக்கிறார். ஹெர்மனை பார்த்துட்டு அவர் ஒரு செய்தியை சொல்கிறாரு. இந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஐக்மேன் வேட்டை எவ்வளவு சவாலானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 2வது முறையாக அர்ஜென்டினா வந்த மொசாட் உளவாளி அவர் அடால்ஃப் எய்க்மேனை அந்த தேடுதலுக்கு பிறகு, அது குறித்த விசாரணைக்கு பிறகு எல்லா தகவலையும் திரட்டி கொடுத்த ஹெர்மனை சந்திக்கிறார். கண் பார்வையற்ற ஹெர்மனை சந்தித்து அவர் பேசும்போது ஹெர்மன் ரொம்ப கோவப்படுறாரு. கண்ணு தெரியாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கொடுத்தா நீங்கள் என்ன இன்னும் அலட்சியமாக வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கோவப்படும்போது அந்த மொசாட் உளவாளி ஒரு செய்தியை ஹெர்மனுக்கு சொல்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி அடால்ஃப் எய்க்மேன் இங்கே இருந்தாலும் அவன் அடால்ஃப் எய்க்மேன் தான், நீங்கள் சொல்கிற ரிக்கார்டோ கிளெமெண்ட் தான் அடால்ஃப் எய்க்மேனாகவே இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா அன்றைய காலத்தில் அர்ஜென்டினா வந்து நாஜிக்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நாஜிக்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்படி ஒரு நாட்டில் அடால்ஃப் எய்க்மேன் இருந்தான்னு சொன்னால் அர்ஜென்டினா நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் அவனை கடத்துறதோ அவனை தங்களுடைய இஸ்ரேல் கொண்டு போகிறதோ சவாலான விஷயம். இப்படி ஒருத்தன் இருக்கான், இவனை மொசாடை தேடுறாங்க அப்படிங்கிற செய்தி அர்ஜென்டினா கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சாலே உஷாராயிருவாங்க. ஸோ அவர் ஹெர்மனுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான விஷயம் கிடையாது. கொஞ்சம் விஷயம் வெளியே கசிஞ்சாலும் நம்முடைய ஒட்டுமொத்த ஆப்ரேஷனும் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு ஹெர்மனுக்கு ஆதரவு சொல்லிவிட்டு $130 பணத்தையும் கொடுத்துட்டு அந்த மொசாட் உளவாளி மீண்டும் அவர் இஸ்ரேலுக்கு போய் சில தகவல்களை கொடுக்குறாரு. இதுவரைக்கும் செய்தியை கேள்விப்படும் போது மொசாடில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களாக தன்மையாக நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான சித்திரம் ஏற்படலாம். அதே நேரத்தில் மொசாடுடைய ரோலே இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை கூட ஏற்படலாம். இந்த ஹெர்மன் பல தகவல்களை திரட்டி கொடுத்த பிறகும் கூட இஸ்ரேலில் இருக்கிற மொசாடுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறதுனால அடால்ஃப் எய்க்மேன் அர்ஜென்டினாவில் இல்லை அப்படிங்கிற முடிவோடையே அவங்க பல நாட்கள் காலம் கடத்தினாங்க. இப்படி பல வருடங்கள் கழியுது. ஹெர்மன் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார். ஜெர்மன் அரசு கடிதம் எழுதின மாதிரி, இஸ்ரேலுக்கு மொசாடுக்கு அவங்களுக்கு செய்தியை சொன்ன மாதிரி சில உள்ளூர் அமைப்புகளும் கூட நாஜிக்களை தேடுகிற பணியில் ஈடுபட்டாங்க. அரசு சாரா அமைப்புகள் அவங்களுடைய உதவியை நாடி அவங்களுக்கு கடிதங்கள் எழுதுகிறாரு. யார் மூலமாக நமக்கு உதவி கிடைக்கல அப்படின்ன உடனே எல்லாருக்கும் இறுதியாக ஒரு கடிதத்தை எழுதி, இனிமேல் உங்கள் யாரையும் நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன், அடால்ஃப் எய்க்மேன் இருக்காங்கிறது மட்டும் உண்மை அப்படிங்கிற செய்தியை சொல்லி தன்னுடைய கடித போக்குவரத்தை முற்றிலுமாக நிறுத்தி கொள்கிறார். இப்படி அடால்ஃப் எய்க்மேன் தேடுகிற வேட்டை இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆண்டுகளுக்கு தள்ளி போடப்படுகிறது. கொஞ்சம் வருடம் கழித்து மீண்டும் மொசாடுக்கு தகவல் வருது, அர்ஜென்டினாவில் பியூனஸ் ஏரிஸில் அடால்ஃப் எய்க்மேன் இருக்காரு அப்படின்னு. ஆனால் இந்த முறை செய்தி கொடுத்தது ஹெர்மன் கிடையாது, வேறொரு நம்பத்தகுந்த உளவாளி மூலமாக மொசாடுக்கு செய்தி கிடைச்ச உடனேயே 3வது முறையாக மீண்டும் அர்ஜென்டினாவுக்கு வராங்க. இந்த முறை கொஞ்சம் திட்டத்தோட அதிகமான உளவாளிகளோடு வந்து அடால்ஃப் எய்க்மேனை தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரிக்கார்டோ கிளெமெண்ட் அப்படிங்கிற நபரையும் அவருடைய பையனையும் அவருடைய குடும்பத்தையும் சுற்றி உளவு பார்க்குறாங்க. அடால்ஃப் எய்க்மேன், அதாவது ரிக்கார்டோ கிளெமெண்ட் அப்படின்னு அறியப்படுற, அப்படின்னு நம்பப்படுகிற அடால்ஃப் எய்க்மேன் அவர் எங்கே இருக்காரோ அவருடைய வீட்டை சுற்றி பல வீடுகளை வாடகைக்கு எடுத்து அங்கே மொசாட் உளவாளிகள் சாதாரணமான குடிமக்களைப் போலவே தங்க ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய போக்குவரத்துகளுக்கு வேறு வேறு கார்களை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா ஒரே காரை பயன்படுத்தினா ஈஸியாக நம்மளை அடையாளம் கண்டிட முடியும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி மறைஞ்சிருந்து உளவு பார்க்குறது, அவர் எப்போ தன்னுடைய வேலைக்கு போவார், எப்போ வேலை முடிஞ்சு வருவார், வீட்டில் யார் இருக்காங்க, மகன் என்ன செய்கிறான், இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறது முதற்கொண்டு உளவு பார்க்க துவங்குறாங்க மொசாட் உளவாளிகள். இப்படி ஒவ்வொரு செய்தியாக துவங்குகிற நேரத்தில் மொசாடுக்கும் ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. ஏன்னா மொசாடிடத்திலேயும் இவர்தான் அடால்ஃப் எய்க்மேன் அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. ஏன்னா மொசாடுகிட்ட இல்லை. ரொம்ப கலங்கலான ஒரு ஃபோட்டோ தான் மொசாடுகிட்ட இருந்துச்சு, அடால்ஃப் எய்க்மேனுடைய ஃபோட்டோ. அதை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற ரிக்கார்டோ கிளெமெண்ட் தான் அடால்ஃப் எய்க்மேனாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ பல நாட்கள் தொடர்ந்து உளவு பார்க்குறாங்க. ஏப்ரல் மாதம் வராங்க. ஏப்ரலில் உளவு பார்க்க துவங்கி தொடர்ச்சியாக உளவு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தைகளை எல்லாம் உற்று கவனிக்கும்போது அவர்கள் வீடுகளுக்குள்ளே எய்க்மேன் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தியே இவர் பேசுகிறார். இவரையும் அப்படித்தான் அழைக்கிறாங்க. அது மாதிரி இவருடைய நடை, உடை, பாவனை எல்லாமே ஒரு அர்ஜென்டினா குடிமகனை போல இல்லாமல்
ஜெர்மனி குடிமகனை போல அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் இருக்குது. அது மாதிரி இப்போது இருக்கிற ரிக்கார்டோ கிளெமெண்ட்டை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவையும் போர்க்காலங்களில் கிடைச்ச அடால்ஃப் எய்க்மனுடைய கலங்கின அந்த ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுடைய ஜா லைன், அவங்களுடைய காது, இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபோட்டோவும் ஒரு வகையில் ஒத்து போகுது. அவருடைய எய்க்மன் அப்படிங்கிற பேச்சு, அவருடைய வீட்டுக்குள்ளே அவரை அழைக்கிற முறை, இதுவும் இவர் எய்க்மனாகத்தான் இருப்பார் அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது மாதிரி இன்னும் சில அவருடைய நடை உடை பாவனைகளும் கூட மொசாடு உளவாளிகளுக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இருந்தாலும் இதுவெல்லாம் சின்ன சின்ன சந்தேகங்களின் தொகுப்பு. உறுதியான ஒரு ஆதாரம் கிடச்சா தூக்கிடலாம் அப்படிங்கிற முடிவில் மொசாடு உளவாளிகள் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி கண்காணிப்பு வேலைகள் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கிற மொசாடுடைய தலைமையகத்துக்கு உள்ளம் பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா நம்ம அடால்ஃப் எய்க்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை அர்ஜென்டினாவில் இருந்து கடத்த போகிறோம். அப்படி உண்மையில் அவர் அடால்ஃப் எய்க்மேனாக இல்லை அப்படின்னா உலக நாடுகள் மத்தியில் பெரிய அசிங்கமாக போயிடும். ஏன்னா அர்ஜென்டினாவும் நாஜிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், அவங்களும் நம்மளை ரொம்ப இழிவாக பார்க்கக்கூடிய சூழல் உண்டாகிரும். உண்மையில் நம்ம கடத்தின நபர் அடால்ஃப் எய்க்மேனாக இல்லைன்னா உண்மையாக பதுங்கி இருக்கிற அடால்ஃப் எய்க்மேன் தப்பிச்சு போயிடுவார். ஸோ நம்ம இவரை கடத்துறதுக்கு முன்னாடி இவர் தான் அடால்ஃப் எய்க்மேனுங்கிறத 100% உறுதி செய்து விட்டு தான் கடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் அர்ஜென்டினாவில் உளவு பார்க்கிற எல்லா உளவாளிகளுக்கும் கொடுக்கப்படுது. மொசாடுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஐசர் ஹரேல், அவருக்கும் உள்ளம் பெரிய அளவுக்கு துடித்து கொண்டே இருக்கு, எங்கே நம்ம தவறான ஆளை கடத்திடுவோமோ அப்படின்னு. அவர் கூடுதலான செய்தியும் சொல்கிறார். 0.1% சந்தேகம் வந்தால் கூட நீங்கள் அந்த நபரை மே 10 அவர்களுடைய உளவு வேட்டை தொடருது. அவருடைய வீடுகளுக்குள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உற்று கவனிக்கும் போது அடால்ஃப் எய்க்மேனுக்கு மட்டும் தெரிந்திருக்கிற ரகசியங்களை ரிக்கார்டோ கிளெமெண்டைனும் அவருடைய மனைவியும் பேசிக்கிறாங்க. அது மாதிரி ரிக்கார்டோ கிளெமெண்டைனுடைய மனைவியும் அடால்ஃப் எய்க்மேனுடைய மனைவியுடைய சில வயதும் ஒத்து போகுது. ஸோ அவருடைய மனைவியை வச்சு பார்க்கும்போது சில சந்தேகம் ஏற்படுது. உறுதியான ஆதாரம் எப்போ கிடைக்குதுன்னா அடால்ஃப் எய்க்மேனுக்கு மட்டும் தெரிந்திருக்கிற இராணுவ ரகசியங்களை எப்படி ரிக்கார்டோ கிளெமெண்ட்டும் அவருடைய மனைவியும் பேசிக்க முடியும். ஸோ இவர் தான் அடால்ஃப் எய்க்மேன், ரிக்கார்டோ கிளெமெண்ட் என்று அறியப்படுகிற இவர் தான் அடால்ஃப் எய்க்மேன் அப்படின்னு உறுதி செஞ்சு அடுத்த நாளே ரிக்கார்டோ கிளெமெண்ட், அதாவது உண்மையான அடால்ஃப் எய்க்மேனை கடத்துகிறாங்க மொசாடோ. இங்கே இன்னொரு சந்தேகம் கூட வரும். ரிக்கார்டோ கிளெமெண்ட் தான் அடால்ஃப் எய்க்மேன் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க. உடனே அடால்ஃப் எய்க்மேனை கொலை பண்ணியிருக்கலாமே, எதுக்காக கடத்தணும் அப்படிங்கிற கேள்வி. ஏன் கடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே தான் இஸ்ரேல் மற்றும் மொசாடுடைய நரித்தனத்தை நாம் புரிஞ்சுக்கணும். கடத்துவதன் மூலமாக இஸ்ரேலுக்கு ஏராளமான லாபங்கள் இருப்பதாக அவங்க நம்பினாங்க. நாம் அடால்ஃப் எய்க்மேனை கடத்தி இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து இஸ்ரேலுடைய சட்ட முறைப்படி அடால்ஃப் எய்க்மேனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படி வாங்கி கொடுத்தால் இஸ்ரேல் ஒரு ஜனநாயக பூர்வமான நாடு அப்படிங்கிற ஒரு பேர் மற்ற நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படும். அதே நேரத்தில் அடால்ஃப் எய்க்மேன், அதாவது யூதர்களை கொன்றவனை நாங்கள் எப்படி பழிதிருப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம அழுத்தமாக பதிய வைக்க முடியும். நம்ம உளவு பார்க்கிற துறை எவ்வளவு பலமான துறை அப்படிங்கிற ஒரு பெயரும் கிடைக்கும். இதன் காரணமாக அடால்ஃப் எய்க்மேனை உயிரோடு கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவுக்குள்ளே வராங்க. ஆனால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உயிரோடு கொண்டு வர்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவரை மே 11 இரவு 8 மணிக்கு கடத்துகிறாங்க. அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே பல வாடகைக்கு வீடுகள் எடுத்திருந்தாங்க இல்லையா, அங்கே அடால்ஃப் எய்க்மேனை கொண்டு போகிறாங்க. கொண்டு போனாலும் அவர் தான் அடால்ஃப் எய்க்மேனுங்கிறது இவர்களை பொறுத்தவரை உறுதி செய்யப்பட்டுருச்சு. ஆனால் இன்னும் அந்த நபர் ஒத்துக்கலை, அதாவது ரிக்கார்டோ கிளெமெண்ட் அவர் ஒத்துக்கலை, நான் தான் அடால்ஃப் எய்க்மேன் அப்படிங்கிறத. அவரை வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அவரை கட்டி வச்சு அவருடைய உடம்பில் சில தெலும்புகளை தேடுறாங்க. போரில் கலந்துக்கிட்ட நபருக்கு நிச்சயமாக உடம்புல தெலும்புகள் இருக்கும். அந்த தெலும்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி நாஜி படையுடைய முத்திரை அவருடைய உடம்புல இருக்கான்னு பார்க்குறாங்க. நாஜி படையினருக்கு அவர்களுடைய அக்கல் பகுதியில் முத்திரையை குத்துவாங்க, இடது கையினுடைய அக்கல் பகுதியில். ஸோ அதையெல்லாம் தேடுறாங்க. அந்த எந்த முத்திரையும் அடால்ஃப் எய்க்மேனுடைய உடம்புல இல்லை. ரொம்ப சாதாரணமான பலவீனமான நபராக இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 54 வயசு. அவர் தான் அடால்ஃப் எய்க்மேன் அப்படின்னு அவரை பார்க்கும்போதே சந்தேகம் வருது. கடத்தியிருக்கிற யூத படைகளுக்கே, கடத்தியிருக்கிற மொசாடு படைகளுக்கே.
ஸோ ஒரு சின்ன தயக்கத்தோடு எப்படி விசாரிக்கலாம், அடிக்கிறதா மிரட்டுறதா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு தயங்குறாங்க. மொசாடுடைய தலைவர் ஐசர் ஹரேல்டேந்து ஒரு செய்தி வருது, அவரை அடிக்காதீங்க, சாப்பாடை கம்மியாக கொடுங்க, கண்ணை கட்டி தனியாக ரூமில் வைங்க, அவர்கிட்ட எந்த வார்த்தைகளும் பேசாதீங்க, ஏன்னா அவர்கிட்ட பேசினால் அவர் உங்களுடைய உணர்ச்சியை தூண்டுற மாதிரி சில செய்திகளை பேசிட்டாருன்னா நீங்கள் கோவப்பட்டு கொண்டுடுவீங்க, அவன் எப்படியும் செத்துடக்கூடாது, அதனால் தனி ரூமில் போட்டு அடைச்சி வைங்க, சில செய்திகளை மட்டும் பேசுங்க, கொஞ்சம் மட்டும் உணவு கொடுங்க இப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. நடந்த விசாரணைகளிலும் கூட அந்த ரிக்கார்டோ கிளெமெண்ட் நான் தான் அடால்ஃப் எய்க்மேன் அப்படிங்கிறத ஒத்துக்கவே இல்லை. ஒரு நேரத்தில் பொறுமை இழந்த ரிக்கார்டோ கிளெமெண்ட் ஒரு செய்தியை தன்னை கடத்தின மொசாட் உளவாளிகள் மத்தியில் சொல்கிறாரு, நான் தான் அடால்ஃப் எய்க்மேன், என்னுடைய நாசி உறுப்பினர் எண் 45326. இதை கேட்ட உடனே கடத்தின உளவாளிகளுக்கு உடம்புல ஒரு பெரிய நடுக்கம். இவ்வளவு கொலை பண்ணிட்டு ரொம்ப சாதாரணமாக ஒரு நாட்டில் அர்ஜென்டினாவில் இருந்துட்டானே, இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு ப்ரூவ் ஆகி கடத்தியிருந்தாலும் கூட கடத்தப்பட்ட நபருடைய வாயில இருந்து நான் தான் அடால்ஃப் எய்க்மேன் அப்படின்னு அவர் சொல்லுவாருங்கிறது இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் அடால்ஃப் எய்க்மேனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நம்மளை மொசாடு பிடிச்சிட்டாங்க, நிச்சயம் நம்மளை கொன்னுடுவாங்க, முடிந்த அளவுக்கு இவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுப்பதன் மூலமாக ரொம்ப வலியை அனுபவிக்காமல் சாகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மொசாட் உளவாளிகள் சொல்லுகிற எல்லா விஷயங்களுக்கும் இசைகிறார். இப்போது 7 நாள் ஆகிருச்சு, அவர் அந்த வீட்டில் வச்சுருக்காங்க. இன்னும் நாட்கள் அதிகரித்து கொண்டே போனால் நம்ம இவரை கடத்தி கொண்டு போகிறதுல சிக்கல் ஏற்பட்டுரும். ஒருவேளை இந்த அடால்ஃப் எய்க்மேனுடைய குடும்பத்தினரே என்னுடைய தந்தையை காணும், என்னுடைய கணவரை காணும் அப்படின்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிரமமாயிரும். ஸோ சீக்கிரமாக நம்ம இஸ்ரேலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க துவங்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம், அடால்ஃப் எய்க்மேனுடைய குடும்பம், அதாவது ரிக்கார்டோ கிளெமெண்ட்டுடைய குடும்பம் போலீஸில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் நம்முடைய தந்தை அடால்ஃப் எய்க்மேன் தான், அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களும் விரும்பாத காரணத்தினால அவங்களும் கம்ப்ளைண்டின் பக்கம் போகலை. இப்போது இந்த அடால்ஃப் எய்க்மேனை இஸ்ரேலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு பல தந்திரங்களை செய்கிறாங்க. அதில் ஒன்று தான் ரிக்கார்டோ கிளெமெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு யூத உளவாளி, அதாவது மொசாடுடைய உளவாளி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்துகிறாங்க. ரிக்கார்டோ கிளெமெண்ட் அப்படிங்கிற பேரில் ஆக்சிடென்ட் ஆனதாக செட்டப் செய்யப்பட்ட அந்த உளவாளி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அவர் தன்னுடைய சொந்த ஊரான இஸ்ரேலுக்கு போகணும்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்குறாரு. இஸ்ரேல் அரசாங்கமும் அதை அங்கீகரித்து அவருக்கு ஃபார்ம் கொடுக்குது. ஃபார்ம் கிடச்ச உடனே அதில் ஃபோர்ஜரி பண்ணி அந்த மொசாடுடைய உளவாளியினுடைய ஃபோட்டோவுக்கு பதிலாக உண்மையான இந்த ரிக்கார்டோ கிளெமெண்ட், அதாவது அடால்ஃப் எய்க்மேனுடைய ஃபோட்டோவை மாற்றி இப்போ இவரை இஸ்ரேலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இருந்தாலும் அர்ஜென்டினாவிலிருந்து இஸ்ரேலுக்கு போகிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. டைரெக்டாக அர்ஜென்டினாவில் இருந்து இஸ்ரேலுக்கு போகிற ஒரு ஃப்ளைட் இருக்குது, அந்த ஃப்ளைட்டில் போகணும். ஃப்ளைட்டில் எந்த ஃப்ளைட்டில் போகிறாங்களோ அந்த ஃப்ளைட் இஸ்ரேலுடைய ஃப்ளைட். ஸோ அந்த இஸ்ரேலுடைய ஃப்ளைட்டுங்கிறதுனால அந்த நிறுவனத்துக்கு எல்லா தகவல்களையும் சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரு நபரை கடத்தி கொண்டு வரோங்கிற எல்லா தகவலையும் சொல்லிட்டாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிட்டால் மொசாடுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி அர்ஜென்டினாவுடைய ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற பாதுகாவலர்களை தாண்டி போகணும். அது எப்படி போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம சாதாரணமான பயணிகளை போல் கடந்து போனால் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற பணியாளர்கள் மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி யூனிஃபார்ம், அதுக்கேற்ற மாதிரியான போலீஸ் செட்டப் எல்லாத்தையுமே அர்ஜென்டினாவிலிருந்து பண்ணுறாங்க மொசாட். இதுதான் ஒரு பெரிய விஷயம். அவங்க சொந்த நாட்டுக்குள்ளே போலீஸ் சர்டிஃபிகேட்டை உண்டாக்கலை, அவங்க வேறு நாட்டில் இருந்துக்கிண்டு அவங்க போலீஸ் சர்டிஃபிகேட்டை எல்லாம் உண்டாக்கி அந்த போலீஸ் சர்டிஃபிகேட்டின் மூலமாக அவங்க இஸ்ரேலுடைய ஏர்போர்ட்டில் இஸ்ரேலுடைய விமானத்தில் வேலை பார்க்குற பணியாளர்களைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஏரோப்ளேனில் ஏறி இஸ்ரேல் இறங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதே நேரத்தில் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் குடிபோதையில் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா அர்ஜென்டினாவில் இரவு நேரங்களில் எப்போவுமே ஒரு பொழுதுபோக்கு கேளிக்கை நடக்கும். பெரும்பாலானவர்கள் குடித்து விட்டு தான் அவங்களுடைய ஃப்ளைட்டில் ஏறுவாங்க. அப்படி நாங்களும் இஸ்ரேலுடைய ஏர்போர்ட்டில் இஸ்ரேலுடைய ஏரோப்ளேனில் வேலை பார்க்குற இஸ்ரேல் பணியாளர்கள் நாங்களும் குடிச்சிட்டு தான் வரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணி போதையில் இருப்பதை போல நடித்து அடால்ஃப் எய்க்மேனுக்கு ஒரு போதையில் இருக்கிற மாதிரி காட்டுற அளவுக்கான
மயக்க ஊசிகளை எல்லாம் கொடுத்து அவரையும் ஃப்ளைட்டில் ஏற்றுறாங்க. ஃப்ளைட்டில் ஏற்றி அந்த ஃப்ளைட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இஸ்ரேலில் போய் தரையிறங்குது. ஃப்ளைட் இஸ்ரேலில் இறங்கி 2 நாள்கள் கழித்து இஸ்ரேலுடைய பிரதமர் பென் குரியன் பேட்டி கொடுக்குறாரு. அடால்ஃப் எய்க்மனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், விசாரணை நடத்தி உலக மக்கள் முன்னாடி அவருக்கு நாங்கள் தீர்ப்பளிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விசாரணை நடக்குது. முதலாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட விசாரணையும் அதுதான். அந்த விசாரணையில் அடால்ஃப் எய்க்மன் எல்லாத்தையும் ஒத்துக்கிறார். நான் நாஜிக்களுடைய படைகளில் இருந்தேன், ஹிட்லருக்கு ஆதரவாக யூதர்களை எல்லாம் கொன்னேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. கொன்னதற்காக இப்போ நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு வருத்தமும் தெரிவிக்கிறார். இன்னொரு செய்தியும் சொல்கிறாரு, நான் ஒரு பணியாள், ஹிட்லருடைய பணியாள், எனக்கு என்ன கமாண்டு வருதோ அதைத்தான் நான் செய்ய முடியும். அந்த இடத்துல யூதர்களாகிய நீங்கள் இருந்தாலும் அதைத்தான் செஞ்சுருப்பீங்க, அதனால் என்னை நீங்கள் மன்னிச்சு விடணுங்கிற கோரிக்கைகளையும் வைக்கிறாரு. அவருடைய எந்த கோரிக்கையும் இஸ்ரேல் அரசால் ஏற்றுக்கொள்ளப்படலை. மொசாட் அவரை கடத்தி கொண்டு இஸ்ரேலுக்கு வருகிறது. இஸ்ரேல் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறது. அந்த மரண தண்டனை 1962 மே 31 அன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு அடால்ஃப் எய்க்மன், பல யூதர்களை கொல்லுவதற்கு முக்கிய காரியகர்த்தராக இருந்த அடால்ஃப் எய்க்மன் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த ஒட்டுமொத்த ஆபரேஷனை செஞ்சு முடிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ஒரு தந்திரமான வேலைகளை செய்தது மொசாடு. மொசாடு பல தந்திரமான வேலைகளை செஞ்சாலும் அதற்கு ஆணி வேராக இருந்தது ஹெர்மன். அந்த ஹெர்மனுடைய தியாகத்தையும் ஹெர்மனுடைய செயல்பாடுகளையும் இந்த அடால்ஃப் எய்க்மனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னவெல்லாம் உதவுனாருங்கிற எல்லா விஷயத்தையும் மொசாடு வழக்கம் போல் மூடி மறைச்சிட்றாங்க. எல்லா புகழையும் தங்களுக்குரியதாக எடுத்துக்கிறாங்க. பல ஆண்டுகள் கழித்து தான் ஹெர்மனுக்கான நீதியும் வழங்க. இங்கே நம்ம மொசாடை பற்றி சொல்லும்போது மொசாடு ஹீரோயிசமாக ஒரு காரியம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை வந்தாலும் உண்மையிலே இது ஒரு தன்னுடைய எல்லையும் கடந்து இன்னொரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரஜையை இவங்க கடத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னாலும் கூட எந்த அளவுக்கான முயற்சி செஞ்சாவது அவரை கடத்திடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய ஆற்றல் இருக்கிறதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது மட்டும் இல்லை, இது மாதிரியான இன்னும் எல்லை தாண்டிய பயங்கரவாதங்களை செஞ்சுருக்காங்க. நம்ம இந்த தொடரில் மொசாடுடைய வெற்றிகளை மட்டும் பார்க்க போகிறது இல்லை, வெற்றிகளை பார்ப்பதன் மூலமாக மொசாடை நம்ம புகழ போகிறதும் இல்லை. அந்த வெற்றிகளுக்கு பின்னாடி இருப்பதும் இரத்த சரித்திரம்தான், பலருடைய கொலை தான். இஸ்ரேல் ஒன்றும் மக்கள் மத்தியில் அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ, மொசாடு ஒன்றும் மக்கள் மத்தியில் நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ போராடக்கூடிய அமைப்பு கிடையாது. எல்லை தாண்டி பயங்கரவாதங்களையும் நிகழ்த்தக்கூடிய தேச பாதுகாப்பு என்கிற பெயரால் நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த தொடரில் மொசாடுடைய வெற்றிகளை மட்டும் நம்ம பார்க்காம மொசாட் எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய தோல்வி எந்த அளவுக்கு அவர்களுக்கு இழிவை தேடி தரக்கூடிய விஷயங்களாக இருந்திருக்கு, அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். நீங்களும் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க.